அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நான் உங்கள் அவந்திகா. அமெரிக்காவில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். உங்கள் ஆதரவோட இந்த நிகழ்ச்சியை தரதுல மகிழ்ச்சி. உதவிய சுப்பிரமணியத்தாக்கு நன்றி. சொல்லிக் கொடுத்த கணேஷ் மாமாக்கு மிக்க நன்றி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான நேயர்களே, ஆமா உங்க அட்லாண்ட கணேஷ் வந்து விட்டேன் உங்களை சந்திக்க. அது போன நிகழ்ச்சி சொல்லியிருந்தேன் இல்லையா, புதுசா ஒரு புது நிகழ்ச்சியை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி. அதாவது உங்கள் குழந்தைகளுக்காக இந்த நிகழ்ச்சி. அடல்ட்ஸுக்கே நிறைய கதையை சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது கூட குழந்தைகளுக்கும் கதை சொன்னா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அமெரிக்காவில் குழந்தைகள் எல்லாம் எப்படி படிக்குது, எப்படி வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வராங்க. ஏன்னா நிறைய இந்தியன்ஸ் இப்ப அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க குழந்தைகள்லாம் அமெரிக்காவில் தானே படிக்குது. அதை உங்கள் குழந்தைகளுக்கு தெரிகிற மாதிரி சொன்னால் அவங்களுக்கும் ஒரு ஐ ஓபனரா இருக்கும். முக்கியமா பேரண்ட்ஸ் இதை கேட்டுட்டு தன்னுடைய குழந்தைகள் வளர்வதற்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில, நல்ல எண்ணத்தில் நம்ம அவந்திகா பாப்பா அப்படி முகத்தை காட்டுமா மக்களுக்கு. இந்த குழந்தை தான் அமெரிக்காவில் நேஷ்வில்ல படிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த குழந்தை மூலமா தான் இந்த ப்ரோக்ராமை ப்ரமோட் பண்ண போறோம். அதாவது அமெரிக்காவில் படிக்கும் குழந்தைகளை எப்படி உலகம் ஃபுல்லா இவங்க என்ன படிக்கிறாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உங்க குழந்தைங்கலாம் இன்னைக்கு 4 வயசு 5 வயசு 7 வயசு இருக்கலாம். ஆனா நீங்க கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள 16 17 18 வந்துருவாங்க. அப்போ நம்ம குழந்தை அமெரிக்காவில் போய் படிச்சா என்ன, லண்டன்ல போய் படிச்சா என்ன, வெளிநாட்டுல படிச்சா என்னன்னு உங்களுக்கெல்லாம் நிச்சயமா ஒரு எண்ணம் வரும். ஏன்னா எல்லா குழந்தைகளும் முத்துக்கள், நல்லா படிக்கிற குழந்தைங்க, புத்திசாலி குழந்தைகள், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஃபியூச்சர் அஷ்யூர்டு. அவங்க கண்களை திறக்க, அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட நம்ம குழந்தை அவந்திகா எனது பேத்தி முடிந்த வரைக்கும் ஹெல்ப் பண்ண போறா. கரெக்ட். அவந்திகாவை வைத்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். அவந்திகா இங்க 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு நல்ல பொண்ணு. தமிழும் நல்லா பேசுது, அதே நேரத்தில் ஆங்கிலம் பிச்சு உதறது. தாத்தா கொஞ்சம் வீக் ஆங்கிலத்துல, பாப்பா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சரி சரி வெளில சொல்லாதீங்க, கிண்டல் தான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னா கிண்டல் பண்றீங்க நீங்க. ஓகே, புதிய நிகழ்ச்சிக்கு போலாம். எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லி பார்க்கலாம். வணக்கம் கிட்ஸ். வெரி குட்மா. அவந்திகா, முதல் கதையா என்ன கதை சொல்லலாம்? தாத்தா, how about this? I'm not afraid of dark. I am not afraid of dark. சூப்பர் அவந்திகா. இருட்ட பார்த்தா பயப்படாம இருப்பது எப்படின்னு பிச்சு உதறிட்டப்போ. ஆமா, உனக்கு இருட்டுன்னா பயம் உண்டா? கொஞ்சம் உண்டு. ஐயோ, அந்த பயத்தை போக்கிடுவோம். உனக்கே பயம் போகணும். கேட்கிறவங்களுக்கும் பார்க்கிறவங்களுக்கும் குழந்தைகளுக்கு அந்த பயமே இருக்கக்கூடாது. சூப்பர் ஐடியா. முதல் நிகழ்ச்சி சூப்பர் ஹிட் ஆக போகுது. இருட்டை பார்த்து பயப்படாமல் இருப்பது எப்படி? அவந்திகா ரொம்ப நேரமா கதையை கேட்கறதுக்காக வெயிட் பண்றாங்க. இப்ப நீ சொன்ன இருட்டுல பயமா இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த பயத்தை போக்கணும்ட்டு. உனக்கே இருட்டுனா பயம். சரி, இப்ப இந்த கதையில என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்லு பார்க்கலாம். சித்து வந்து தூங்கிட்டு இருந்தான். அவனோட அம்மா வந்து அவனை எழுப்பினான். சித்து தூங்கிட்டு இருந்தான். சித்தார்த்து தூங்கிட்டு இருந்தான். அவங்க அம்மா வந்து எழுப்பினாங்க. அவன் வந்து விண்டோல பார்த்து என்ன இன்னும் இருட்டா இருக்குன்னு நினைச்சு விண்டோ வழியா எட்டி பார்த்துட்டு ரொம்ப இருட்டா இருக்குன்னு பயந்தான். சரி, அவன் பயந்துட்டு லைட்ஸ் ஆன் பண்ணான். ஓஹோ, புத்தாலி பையன் இல்ல. டக்குனு லைட்டை போட்டானே, இருட்ட பயந்தா லைட் வரைக்கும். அப்புறம் அவன் வண்டர் பண்ண என்ன நைட்ல நடக்கும். ஓஹோ, இருட்டுல
என்ன நடக்கும்னு he was wondering. ஆமா. பரவாயில்லையே புக்ஸில் போயில இருக்கானே அவன். சரி அப்புறம் அவன் டேட் கிட்ட போய் இது மார்னிங்கா இல்லைன்னா நைட்டா இன்னொன்னு கேட்டான். அப்பாட்ட போய் சரி அப்பா என்ன சொன்னாரு? அப்பா என்ன சொன்னாருன்னா இது early மார்னிங்னால வந்து கொஞ்சம் இருட்டாதான் இருக்கும். நல்ல அழகா சொல்றாரு. அப்பா போய் சொல்லாம இது ரொம்ப ஏர்லி மார்னிங் இப்ப இருட்டாதான் இருக்கும்னு உண்மையை சொல்லிட்டாரு. அம்மா என்ன சொன்னாங்க? அவன் அம்மா சொன்னாங்க ஏன் நீ இவ்வளவு இருட்டுக்கு பயப்படுறேன்னு. ஓஹோ, அவங்க அம்மாவுக்கு இருட்டுக்கு பயம் இல்ல போல் இருக்கு. அவங்க இருட்டு கடை அல்வா நிறைய சாப்பிட்டு இருக்காங்க இல்ல. ஆனா சித்தார்த்து இவ்வளவு பயப்படுறான்னா தாத்தா மூஞ்சிய பார்த்தா என்ன ஆவா? அவன் டிங்கிட மாட்டான். இல்ல இல்ல ஐயோ நல்ல பொண்ணுமா நீ என்ன சப்போர்ட் பண்ணிய. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி அப்புறம் என்னாச்சு சொல்லு. சொன்னா எனக்கு இருட்டுல எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கரெக்ட் தான். இருட்டுல தெரியலன்னா நமக்கு முட்டிப்போம் மோதிப்போம் இல்ல திடீர்னு ஏதாவது வந்து ஓடி வந்து நம்மள கடிச்சிடும் அதெல்லாம் பயம் இருக்கும்ல. கரெக்ட் தானே சித்தார்த் சொல்றது. அப்புறம் அவன் சொன்னா அவன் நினைக்கிறான் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா நைட்லன்னு. ஓஹோ, இருட்டுல ஏதாவது சேஞ்ச் ஆகுமான்னு கேக்குறான். பய நாளைக்கு பெரிய புட்சாலியா வரப்போறான். சரி மேபி நான் வந்து ஸ்கூல்ல போய் நான் கண்டுபிடிக்கிறேன். குட் ஐடியா குட் ஐடியா இல்ல. ஸ்கூல்ல போறேன் அங்க டீச்சர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு இருட்டுல ஏதாவது மாறுமான்னு. வெரி குட். சரி அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டான். அவன் ஸ்கூலுக்கு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டான் உங்களுக்கு இருட்டுல பயமா இருக்குமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டான். சரி என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்? கேப்ரியலா கிட்ட கேட்டு கேப்ரியலா நம்ம காஞ்சனா அவ சொன்னா நான் ஒன் டைம் 10th இருந்தேன் ரொம்ப ஸ்கேரியா இருந்தது வெளியில. ஓஹோ, 10th இருந்து வெளியில பார்த்தா நடுங்குது அவளுக்கு. சரி ஏதோ வெளியில பெருசா இருந்துதான். ஐயோ என்னது? ஆனா டார்ச் லைட் போட்டா ஒரு ட்ரீ ரொம்ப பெருசா ட்ரீயா? ஓஹோ, சில மரங்கள்ல கிளைகள் இப்படி 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 எல்லாம் பின்னிக்கிட்டு இருக்கும். நைட்ல பார்த்தா நமக்கே பயமா இருக்கும் தெரியுமா. ஓஹோ, நோ வண்டர் காஞ்சனா பயந்தது. சரி அப்புறம் அதுக்கப்புறம் டீச்சர் வந்து ஸ்கூலுக்கு போனோடனே கிளாஸஸ்க்கு போனோடனே ரக் டைம்னு சொல்லி இப்போ எல்லாரும் வந்து நீங்க ஏதோ இருட்டு பத்தி பேசிட்டே இருக்கீங்க அது பத்தி இப்போ நம்ம பேசலாம்னு சொன்னாங்க. டீச்சர் இருட்டை பத்தி பேசுறத ஒட்டு கேட்டாங்களா? பெகாசிஸ் ஆயிட்டாங்க அவங்க. ஒட்டு கேட்டுட்டு சொல்றாங்க ஓஹோ எங்க பசங்களா இருட்டை பத்தி பேசுறீங்க அத பத்தி நம்ம விழாவரியா பேசுவோம் ரக் டைம் அதனால உட்காருங்க எல்லாம் ரக்குலன்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்புறம் கிரனால்ட் வந்து க்ளோஸ் பண்ணி ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருட்டுல சும்மா பிரிட்டெண்ட் பண்ண பம்ப் ஜனார்தனா சோ இருட்ட கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே பம்ப் பண்ற மாதிரி யோசிக்கிறான். சரி டீச்சர் என்ன சொல்றாங்கன்னாக்க உங்களுக்கு இருட்டுல எல்லாருக்கும் பயமா இருக்குது. சோ இந்த இருட்டு பயம் என்னங்கிறது இப்ப நம்ம சயின்டிபிக்கா ஆராயலாம் விஞ்ஞான பூர்வமாக விஞ்ஞான ரீதியாக ஆராயலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ எல்லாரையும் உட்கார வச்சு சொல்றாங்க கண்ணை மூடிக்குங்க இருட்டா இருக்கும் அதுல நீங்க அதுலயும் இதுலயும் இடிச்சுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க அப்படிங்கிற போது நம்ம சித்தார்த்தும் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அதெல்லாம் செய்யறாங்க. அப்புறம் கண்ணை திறந்து பாக்குற போது எல்லாமே பளிச்சுன்னு இருக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற போது எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வருது புன் சிரிப்பு. அடே we are safe அப்படின்னு. இப்போ அடுத்த டெஸ்டா நம்ம சுசீலா டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க சொன்னாங்க let's try something new. புதுசா நீங்க வந்து எல்லாரும் உங்களோட சரௌண்டிங்ஸ பார்த்து நீங்க ஏதாவது டச் பண்ணுங்க. அட்ட இந்த சரௌண்டிங்ஸ பார்த்து எதையாவது டச் பண்ணுங்கன்னு டீச்சர் சொல்றாங்க. சரி அதுக்கப்புறம் காஞ்சனா கேப்ரியலா வந்து பிளாக்ஸ் டச் பண்ணா. ஓஹோ, அது நல்லா இருந்ததுனால சோ நிறைய பிளாக்ஸ் இருக்கிறத போய் காஞ்சனா போயிட்டு டச் பண்ணிட்டு திருப்பி வந்து உட்கார்றா. ஓகே. சித்தார்த் வந்து புக் ஷெல்ஃப் டச் பண்ணா. ஓஹோ, சித்தார்த்து ஓகே புக் ஷெல்ஃப பார்த்து கண்ணை திறந்துட்டே போய் புக் ஷெல்ஃப் டச் பண்ணிட்டு வந்துட்டான். ஓகே. இப்போ டீச்சர் சுசீலா வந்து கண்ணு மூடி இது வந்து இப்போ இமேஜின் பண்ணுங்க டார்க்கா இருக்குன்னு. இப்போ அதே பொருள் நீங்க இப்போ டச் பண்ணதை தொடுங்க திருப்பி. சூப்பர்மா. அதாவது இதுதான் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்ல. அதாவது இப்ப என்ன சொல்றாங்க டீச்சர் சுசீலா டீச்சர் நீங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கிங்க கண்ணை மூடிக்கிட்டு அதே பொருளை போய் தொட்டுட்டு கண்ணை திறக்காமலே வந்து உட்காருங்கன்னு சொல்றாங்க.
இவங்க 2 பேரும் அதே மாதிரி செய்யறாங்க இல்லையா? ஆமா. ஓகே, அப்ப என்ன ஆகுது? இப்போ அவங்க சொல்றாங்க நான் வந்து பிளாக்ஸ் டச் பண்றேன், ஃபீல் ஆகுது அப்படி. அதுக்கப்புறம் சித்தார்த் வந்து சொல்ற புக் ஷெல்ஃப் டச் பண்றேன், ஃபீல் அப்படி இருக்குன்னு. ஏன்னா புக்ஸ்னா திக்கா இருக்குல்ல, ஆமா, ஃபீல் பண்ண முடியும். இப்போ டீச்சர் ஓகே ஓபன் பண்ணுங்க இப்போ ஐஸன்னு சொன்னாங்க. ஓஹோ, அதாவது கண்ணை திறக்கிற போது ஒரு தடவை போய் தொட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க, அது செஞ்சாங்க. இப்ப கண்ணை மூடிக்கங்க, கண்ணை மூடிக்கிட்டே போய் என்ன இருக்குல்ல அதை போய் தொட்டுட்டு வாங்க, வந்து உட்காருங்க பண்ணிட்டாங்க. இப்ப கண்ணை திறங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்ணை திறந்த உடனே அவங்க அதை பாக்குறாங்க. பாக்குற போது எந்த சேஞ்சுமே இல்லை அதுல. ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. எந்த சேஞ்சுமே இல்லை. என்ன சொல்றது, என்ன அவங்க தான் ஃபீல் பண்ணாங்களே. பாக்குறாங்க, முதல்ல வந்து பார்த்ததுல சேஞ்ச் இல்ல, கண்ணை மூடிக்கிட்டு இருட்டுல போய் தொட்டு பார்த்ததுல சேஞ்ச் இல்ல. சோ இருட்டுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இருட்டுலயும் பொருட்கள் அப்படியே தான் இருக்குங்கிறது டீச்சர் அம்மா அழகா அவங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்திருக்காங்க. பாத்தியா சுசீலா? ஆஹா, சட்டம் படிச்சிருக்க வேண்டியவங்க அவங்க, பிச்சு உதறிட்டாங்க பாரு. I'm so happy, proud of the teacher Susila. Okay, good. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் வந்து டீச்சர் 3வது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாங்க. 3வது எக்ஸ்பெரிமெண்ட் சும்மா இருக்க மாட்டாங்க போட்டுருக்கு, ஹேட்ரிக் அடிக்கிறாங்க அவங்க. இப்போ அவங்க வந்து பிளாங்கெட்ஸ் வச்சுலாம் வந்து இப்போ டென்ட் பண்ண போறாங்க. பிளாங்கெட் வச்சு? ஆமா, பிளாங்கெட் அப்படியே போத்திக்க சொல்றாங்க. ஆமா, பிளாங்கெட் வந்து எல்லா லைட்டையும் வந்து பிளாக் பண்ணிடும். ஆமா, கரெக்ட். பகல்லையும் இருட்டாயிடுமே, தலைவழியா போட்டுக்கிட்டோம் பிளாங்கெட்னா. இப்போ ஈச் ஸ்டூடெண்ட் உள்ள போய் உட்காந்து என்ன தெரியுதுன்னு சொல்றாங்க. என்ன தெரியுது? இப்போ அவங்க வெளியில வந்து டிரா பண்ண என்ன தெரியுதோ. ஓஹோ, நீ வந்து பிளாங்கெட்டுக்குள்ள இருக்குல இரு, என்ன வேணா இமேஜின் பண்ணு, வெளியே வந்து என்ன இமேஜின் பண்ணி அதை டிரா பண்ணுன்றாங்க. சபாஷ். அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க இருட்டா இருந்தது, அதனால எதுவுமே தெரியல. ஓஹோ, கும்முருட்டா இருக்குது, அதனால எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் அவங்க சொன்னாங்க நீ எது பார்த்தாலும் இருட்டுலயோ இல்லைன்னா லைட்லயோ அதே பொருள் தான் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கதான் உதைக்குதுமா. அதாவது இருட்டுல அவங்க இது எல்லாமே மாறாது, அப்படியே தான் இருக்குன்னு சொல்றது ரொம்ப கரெக்டான விஷயம். சோ இப்போ இவங்க போத்திக்கிட்டு இருந்தாங்க, உள்ள இருட்டை பார்த்தாங்க, வச்சாங்க, கண்ணை திறந்தப்புறம் எல்லாமே அதே மாதிரிதான் இருக்குங்கிறத சொல்றாங்க. ஓகே, அது 2வது எக்ஸ்பெரிமெண்ட். இதுவும் அவங்களுக்கு பசங்களுக்கு புரியுது. ஓகே, அடுத்தது என்ன? அடுத்து என்ன சொன்னாங்கன்னா இது ஸ்கேரியா இருக்கும், ஆனா வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது நீங்க ஸ்ட்ராங்கா பிரேவா இருக்கீங்க. ஓஹோ, பயமா இருந்தா பயத்தை போக்கிங்க, இதுல வந்து ஒண்ணுமே இல்ல அதே தான் இருக்குது இருந்தா அப்ப வெளிச்சத்துல பார்த்தோம், இப்ப இருட்டுலயும் ஒரு ஆட்டம் கூட சேஞ்ச் இல்லைங்கிறத அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க, புரிஞ்சுது பசங்களுக்கு. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் சித்தார்த் வந்து வீட்டுக்கு போய் அவன் வந்து அப்பா அம்மா கிட்ட சொன்னா இனிமே நான் இருட்டு பார்த்து பயப்பட மாட்டேன், ஏன்னா டீச்சர் வந்து பிராக்டிக்கலா நிறைய திங்ஸ் இருட்டு பத்தி சொல்லி தந்தாங்க, அதனால இனிமே பயப்பட மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவங்க மிச்ச டே வந்து சொன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. வெரி குட். ஸோ வீட்டில் போயிட்டு அப்பா அம்மாட்ட 3 எக்ஸ்பெரிமெண்ட் டீச்சர் கொடுத்தாங்க, 3லயும் புரிஞ்சு போச்சு எங்களுக்கு டார்க்ல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. சூப்பர். அப்பா அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், பையன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான் எல்லாத்தையும். அப்பா கொஞ்சம் கருப்பா இருப்பாரு, இருந்தாலும் டார்க்கா இருந்தாலும் பயப்பட வேணாம் அப்படின்ட்டு பையன் முடிவு பண்ணிட்டாரா? வெரி குட், ஒண்டர்ஃபுல். சோ இருட்டை கண்டு பயப்படாமல் இருப்பது எப்படிங்கிறத நம்ம அவந்திகா அழகா அட்டகாசமா உங்களுக்கு புரியுறபடி எடுத்து சொன்னாங்களே. அவங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கலாமா? என்ன கொடுக்கலாம்? கை தட்டுருவோம் முதல்ல. நீங்களும் இனிமே இருட்டை பார்த்து பயப்படக்கூடாது. இருட்டை பார்த்து பயப்படக்கூடாது. ஆஹா, ஒன்றே சொன்னாலும் நன்றே சொன்னாய் அவந்திகா. சூப்பர், குட் ஜாப் அவந்திகா. உங்கள்ட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் நாங்க, நிறைய கதைகள், இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லணும். ஓகே அம்மா? நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.